நேற்று நானும் என் ஹஸ்பண்டும் 3 மணிக்கு கிளம்பி சிறுவாபுரி முருகன் கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து விளக்கேத்துற இடத்துல விளக்கேத்த விடலை. அந்த குளத்து பக்கத்துலேயே விளக்கேத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து க்யூவில் நின்னோம். க்யூவில் நிக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். எப்பயுமே எல்லோரும் வாட்டர் பாட்டில் கையில் கேரி பண்ணிக்கோங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா வகையான மாம்பழமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் தோட்டத்து காய்கறி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பூ மாலைலாம் எவ்வளோ அழகாக கட்டுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. இந்த தாமரை பூலாம் மாலை கட்டியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் கோவில்லேருந்து வெளியே வந்தால் பர்ஸு, அதுக்கப்புறம் பழம், அழகான முருகன் படம், முருகன் சிலை, தலைக்கு போடுற கிளிப்பு, பேண்டு, கம்மல், அதுக்கப்புறம் வந்து இந்த டாப்ஸு, குழந்தைங்களுக்கு வந்து பொம்மை, சின்ன சின்ன டாய்ஸு, காரு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஷூ, செப்பல்ஸு, லேடீஸுக்கு வந்து டாப்பு, அதுக்கப்புறம் பெலாசோ பேண்ட்டு, ஷாலு, பானிபூரிலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடல. அதுக்கப்புறமா வந்து இந்த பேட்ரி ஃபேனு, லைட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கடைங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் போடுவாங்களாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகன் கோயில் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.